ஒரு காலத்துல உப்பு குவியலா இருந்த ஒரு இடத்த நம்ம அரசாங்கம் குப்பை குவியலா டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தை யாருக்காவது தெரியுமா? ஆண்டிவிளை அப்படிங்கிற ஒரு பகுதி சுவாமித்தோப்பு பேரூராட்சிக்கும் கரும்பாட்டூர் பேரூராட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல இருக்கு. இன்னைக்கு மார்னிங் நம்ம அந்த இடத்துக்கு ஒரு சைட் விசிட் பண்ணோம். பழையாறு அழகாக பொழி முகமா அந்த இடத்துல கலக்குது. மணக்குடி லேக்ல மணக்குடியில இருக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அடர்த்தியா அந்த இடத்துல இருக்குது. ஒரு 1000 ஏக்கர் இடம் இருக்கக்கூடிய ஒரு சால்ட் பேன் உப்பளம் அந்த பகுதியில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற மக்களோட நம்ம பேசும்பொழுது ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா 30 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த இடத்துல ஆக்டிவான சால்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருந்திருக்கு, பேக்கேஜிங் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த தொழிலை மட்டுமே நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இடத்தோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுதே ரொம்ப பரிதாபமா இருக்குது. அந்த ஊராட்சி பேரூராட்சி இடத்தின் குப்பை தொட்டியாக அந்த இடம் மாறி இருக்குது. 30 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவா சால்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இடம் இன்னைக்கு ஒரு குப்பை மேடா இருக்குது. அப்போ இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது தான் நமக்கு ஒரு கேள்வி தோணுது. இது இன்டென்ஷனலாகவே பண்ணப்பட்ட ஒரு விஷயமா? ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி இதே இடத்த தான் ஏர்போர்ட் ப்ராஜெக்டாக ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ணாங்க. இப்போ அதே இடத்த சிப்காட்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெருமுதலாளிகளுடைய லாபத்துக்காக இயங்கக்கூடிய இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் இந்த மரபு ரீதியாக இந்த தொழில் செஞ்சுட்டு வந்த இந்த இடத்த அவங்களுடைய தேவைக்காக அழிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணமும் நமக்கு வருது. நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான வளர்ச்சியை பேசுகிறோம் அப்படின்னா, இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணி அந்த இடத்துல மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமையும் கூட. உலகத்தில் இந்தியா 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சால்ட்டாக இருக்குது. ஏன் இந்த அரசு முதல் நிலைமைக்கு அதை கொண்டு வரல? இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு இடத்துல இன்னைக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சப்ளை செயினை என்ஹான்ஸ் பண்ணி ஒரு சால்ட் ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி 1000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த இடத்த ஏன் இன்னைக்கு ஒரு 10,000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக ஏற்படுத்தலை? இதெல்லாமே இந்த கேள்வி எல்லாமே நம்ம ஓட்டு போடுற மக்கள் அரசை நோக்கி கேள்வி கேட்கணும். இயற்கையும் இயற்கை வளங்களையும் அழிக்கிற ஒரு திட்டம் தேவையா, இல்லை இயற்கையாகவே அமைந்த ஒரு விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணி மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டிய திட்டங்கள் தேவையா?